வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து சூப்பரான வீடியோ தாங்க நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படி சூப்பர்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வித்தியாச முறையில் நான் வந்து கொஞ்ச நாளாக என்னுடைய தோட்டத்துக்கு வந்து நான் வந்து உரம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த உரம் தான் நான் வந்து இப்போ இன்றைக்கி வந்து வீடியோ போட போகிறேன். நம்மளுடைய தினந்தோறும் கிடைக்கக்கூடிய நம்ம சேகரித்து வைக்கிற அந்த வீட்டில் இருந்து எடுக்கிற அந்த கழிவுகள், பெருக்கி வாடுற அந்த குப்பைகள், அதை தாண்டி இப்போ நம்மளுடைய முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டை தாண்டி கொஞ்சம் தூரத்தில் வந்து அவங்க அன்றாடம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள்லாம் சேர்த்து வைப்பாங்க. அதாவது இப்போ ஆடு மாடு வச்சுருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய கழிவுகளை ஒரு ஓரமாக போட்டு வைப்பாங்க. நம்ம வீட்டில் வந்து விவசாயம் முடிச்சுட்டு அந்த பொருட்கள்லாம் வந்து நெல்லாக இருந்தாலும் சரி எடுத்துகிட்டு அதனுடைய வேஸ்டேஜெலாம் வந்து அந்த ஒரு இடத்துல வந்து சேகரித்து வைப்பாங்க. சேகரித்து அதை அப்படியே மக்க விடுவாங்க. மக்க விட்டதுக்கப்புறமா ஒரு நாள் விவசாயம் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது முதல்ல ஏர்லாம் விழுந்துட்டு அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு போய் இந்த குப்பைகள் எல்லாம் ஃபுல்லாக போட்டு விடுவாங்க அந்த நிலத்தில். போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம அவங்களுடைய என்ன விவசாயம் பண்ண போகிறாங்களோ அதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குப்பைகளில் இருக்கக்கூடிய சத்து வந்து வேறு எதுலேயுமே இல்லைங்க. அந்த அளவுக்கு வந்து சத்துக்கள் வந்து அவங்க வீட்டுக்குள்ளேருந்து நம்ம எடுத்துகிட்டு போகிற குப்பைகளில் வந்து அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. நிலத்துலேயும் நம்மளுக்கு வந்து சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால தான் அந்த விவசாயம்லாம் வந்து சூப்பராக நடக்குது. இப்போ நம்ம மாடி தோட்டத்துலேயும் அந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்மளும் வந்து கொஞ்சம் நம்ம வீட்டுக்குள்ளே கிடைக்கிற அந்த காய்கறி கழிவு நம்ம ஆல்ரெடி போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். அதை தாண்டி நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு தான் நான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதை தான் நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு வீடியோவும் போட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் என்னெல்லாம் பொருள் எடுத்து வச்சுருக்கிறேன், எப்படி மிக்ஸ் பண்ணி நம்ம செடிங்களுக்கு கொடுக்கலான்றதை நம்ம பார்க்கலாம். வாங்க. ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், உமி எடுத்து வச்சுருக்கிறேன். இது நான் வந்து கொஞ்ச நாளாகவே நான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேங்க செடிக்கு. மண்கலவை இப்போ நம்ம எடுக்கும்போது மண்கலவை நான் ரெடி பண்ணும்போதே இதையும் கொஞ்சம் போட்டு தான் நான் ரெடி பண்ணுறேன் மண்கலவை. அடுத்து வந்து மண்புழு உரங்க. நம்ம மண்புழு உரம் கண்டிப்பாக நம்ம செடிங்களுக்கெல்லாம் கொடுக்கணுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அந்த மண்புழு வந்து எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து அறுவடை கிடைக்கும். அதனால் எல்லாருமே வந்து மண்புழுவை நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணாதவங்களும் யூஸ் பண்ணுங்கள். அறுவடை வந்து உங்களுக்கு உண்மையிலே நல்லாவே இருக்கும். இது வந்து ஒரு 5 கிலோ பேக்குங்க நான் வாங்கியிருக்கேன். எடுத்துட்டேன். இந்த உமியும் வச்சுருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், ரெண்டுத்தையும் எடுத்து வச்சுட்டேன். இது நம்ம வந்து கரெக்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, எல்லாமே நம்ம சூப்பராக மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இது கூட வந்து நான் வந்து மண்ணும் மிக்ஸ் பண்ணுவேன். இப்போ மிக்ஸ் பண்ணலை. செம்மண் வந்து நான் ஒரு இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து தான் நான் மண் கலவையில் போடுவேன். இப்போ வந்து அந்த செம்மண் என்னால் எடுக்க முடியல, அதனால் நான் வந்து மண்ணை சேர்க்கலை. நான் முதல்லையும் உங்களாண்ட சொல்ல மறந்துட்டேன். அதனால் இது கூட இந்த அளவுக்கு நீங்கள் வந்து மண்ணும் சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணி நம்ம செடிக்கு போடணும். கண்டிப்பாக நீங்கள் மண்ணும் மிக்ஸ் பண்ணுங்கள். சரிங்க, இது எல்லாமே கலந்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து செடிங்களுக்கு போட்டுடலாம். இப்போ எடுத்துட்டோம். எந்த அளவுக்கு செடிங்களுக்கு போடுறது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எந்த செடியிலேருந்து ஆரம்பிக்கிறேன்னு பாருங்கள். வாங்க போகலாம். இப்போ இந்த ரோஸ் செடிக்கு தான் இந்த கலவையை கொடுக்க போகிறேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு லேசாக மண்ணை வந்து கிளறி விட்டுடலாம். இங்கே பாருங்களேன், இந்த ரோஸ் வந்து சூப்பராக வருதுங்க. இது வந்து ஒரு பன்னீர் ரோஸு. இந்த கலரில் பன்னீர் ரோஸ் வருது இப்போது. நல்லாயிருக்கு இது. பாருங்கள் எவ்வளோ மொட்டு.
எவ்வளோ வந்து துளிர்கள் வந்து நிறைய வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். இந்த முட்டை ஓடுலாம் வந்து நம்ம ரோஸ் செடிக்கு வந்து ரொம்ப நல்லது. இதை தான் நான் நிறைய கொடுக்குறேன். அது இல்லாமல் காய்கறி கழுவும் அப்பப்போ கொஞ்சம் கொடுக்குவேன். இந்த இது மட்டும் வந்து நான் சொல்லலை. இது வந்து மாதத்துக்கு ஒரு டைம் வந்து ஒரு கைப்பிடி அளவு கொடுங்க. இதை வாரம்லாம் கொடுக்கக்கூடாது. மாதத்துக்கு ஒரு டைம் கொடுத்தீங்கன்னா போதும். சும்மா லேசாக அப்படி கிளறி விட்டுட்டு கையில் கூட கிளறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பாருங்கள், இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு இங்கே பாருங்களேன், இந்த அளவுக்கு தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இப்போது திரும்பவும் கிளறிடுங்க மண்ணை. இது வந்து உடனே நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்காதுங்க. இது கொஞ்சம் நாள் ஆகும். ஆனால் மாதம் ஒரு டைம் கொடுக்க அப்படியே வந்து மக்கி நம்மளுக்கு வந்து மண் ஃபுல்லாகவே நல்லா வளமாயிடும். நல்லாவும் இருக்கும். மண் ஊட்டச்சத்து உள்ள மண்ணாக மாறிடும். செடிங்களுக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப அந்த சத்தெல்லாம் வந்து தேவையில்ல. அடுத்து வந்து அவரைக்காய் செடிங்க. அவரைக்காய் செடிக்கு நான் இதை கொடுக்குறேன். என்கிட்ட இந்த அவரைக்காய் செடி வந்து ரொம்ப நாளாக இருக்குங்க. இது நிறைய காய்ச்சும் முடிச்சிருச்சு. ஆனால் காய் இது திரும்பவும் வந்து திரும்ப துளிர் வந்து திரும்பவும் காய்க்க ஆரம்பிச்சிடுது. நான் சரி காஞ்சிடுச்சு, நம்ம எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் திரும்ப கீழேருந்து அப்படியே துளிர் வந்து திரும்பவும் பாருங்களேன் காய் வர ஆரம்பிச்சிடுது. அதனால் இதை எடுத்தே போட முடியல. ரெண்டாவது காய்க்கும் செய்யுது வர. ஆனால் முதல்ல கொடுத்த அளவுக்கு நம்மளுக்கு அறுவடை இப்போ கொடுக்கல, கம்மியாக தான் கொடுக்குது. ஆனாலும் பரவாயில்ல, பச்சை பச்சைன்னு இருக்குது, பூவும் வருது அப்படின்றதுனால நான் இதை எடுத்து போடாமல் அப்படியே விட்டு வச்சுருக்கிறேன். இது வந்து பச்சை மிளகாய் செடிங்க. இப்போ தான் வச்சு விட்ருக்குறேன். ஓரளவுக்கு வருது பாருங்களேன். சின்னதுலேயே வந்து பூவும் வர ஆரம்பிச்சிருது. இவ்வளோதான் செய்தி ஆகிட்டு இதுலேயே பூவும் வந்துருச்சு. இந்த மண் தக்காளி செடி எல்லா தொட்டிலையும் முளைஞ்சி வந்துடுதுங்க. நானும் எவ்வளோ தான் அதை பிடிங்கி போடுறது, ஆனாலும் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இதுக்கு ஒரு இது வந்து வெண்டைக்காய் வச்சு விட்ருக்கேங்க. இதில் தான் நான் கொடுக்குறேன். இதில் புதினாவும் தெரியாமல் அப்படியே லைட்டாக அப்படியே நட்டு விட்டுட்டேங்க. அது என்னென்னா நிறைய வந்துருச்சு. அதனால் மண்ணை என்னால் கிளற முடியல, சும்மா அப்படியே மேலேயே போட்டு விட்றேன். லைட்டாக கிளறி விட்டால் போதுங்க. ரொம்பலாம் மண்ணை எடுத்து இது பண்ணாதீங்க, சும்மா லேசாக போடுங்க போதும். இது வந்து கத்திரிக்காய் செடி. கத்திரிக்காய் செடியை சொன்னோன்னே ஞாபகம் இருந்து, கத்திரிக்காய் நிறைய இருக்குங்க, அறுவடை பண்ணணும். இப்போது முத்திருச்சு வர சைஸு நல்லாவே. இது ஃபுல்லாக இந்த ரோ ஃபுல்லாக வந்து வெண்டைக்காங்க. அடுத்து வந்து இது சிகப்பு பொன்னாங்கண்ணி. இதுக்கும் கொஞ்சம் லேசாக போட்டு விட்டுலாம். இது வந்து நாட்டு பொன்னாங்கண்ணி. இப்போ அந்த கலவையெல்லாம் நான் எப்படி செடிங்களுக்கு கொடுத்தேன்றதை நீங்கள் பார்த்தீங்க. நிறைய செடிக்கு கொடுக்கணும், ஃபுல்லாக நம்ம வீடியோ எடுக்க முடியாது. அதனால் சும்மா கொஞ்சம் செடிக்கு மட்டும் கொடுத்ததை நான் வீடியோ பார்த்துட்டீங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் மாவு பூச்சிக்கு வந்து மருந்து தெளிச்சிருந்தீங்களே, அந்த செடி இப்போ வந்து எப்படி இருக்குன்றதை வீடியோவில் காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த செடியை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதுதான் நான் கொடுத்த அந்த சம்பிங் செடி. இப்போ வந்து அந்த மாவு பூச்சி வந்து எந்த அளவுக்கு போயிருக்குன்றதை பாருங்கள். இப்போது நீங்கள் மாவு பூச்சி இருக்கும்போது கொடுத்ததையும் நீங்கள் பார்த்தீங்க. இப்போ மாவு பூச்சி அந்த மருந்து கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாவு பூச்சியெல்லாம் எப்படி அழிஞ்சிருக்கு அப்படின்றத பாருங்கள். அது இருந்த இடம் தான் அந்த வெள்ளையாக இருக்குது. ஆக மொத்தத்தில் பூச்சி வந்து ரொம்பவே மாறிடுச்சு. இது பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த செடியும் பாருங்கள், 2 செடியுமே நல்லா பாருங்கள். ஒரு டைம் கொடுத்ததுக்கே நம்மளுக்கு வந்து இந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குன்னா, நீங்கள் வாரம் ஒரு முறை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ரிசல்ட் இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. அதனால் அது ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நிறைய நான் வந்து அந்த மாவு பூச்சிக்கு வந்து மருந்துகள் வந்து கொடுத்து பார்த்தேன். ஆனால் எதுவுமே எனக்கு அந்தளவுக்கு சக்ஸஸ் தரல. ஆனால் இது உண்மையிலே சூப்பராக வந்து சக்ஸஸ் கொடுத்துருக்குங்க. பாருங்கள், அப்படியே போயிடுச்சு பாருங்களேன். இன்னும் ஒரு 2-3 டைம் இதை கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், கம்ப்ளீட்டாக அந்த பூச்சியே இருக்காதுங்க. இதில் ஃபஸ்ட்டு டைம் தான் கொடுத்துருக்கேன். இன்னும் ஒரு 2-3 வாட்டி கொடுத்தோம்னா ஒரு பூச்சி கூட இருக்காது இதில். கத்திரிக்காய் வந்து நிறைய முத்திருச்சுங்க. அதையே நான் கட் பண்ணிடுறேன். எப்போ பார்த்தாலும் வீடியோவில் கத்திரிக்காய் அறுவடையே போட்டுக்கிட்டு இருக்கிறேன். என்ன பண்ணுறது? சரிங்க,
சரிங்க, இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்படிலாம் ஒரு விஷயம் பண்ணலாமா செடிங்களுக்கு அப்படின்றது அவங்களுக்கும் தெரிய வரும். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.